நமக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள், ஒரு துர்புத்தி, எந்த துர்புத்தி இருந்தாலும் நம்ம போகிற வழியில் நம்ம கோவிலுக்கு வர முடியுதோ இல்லையோ, அந்த கோபுர தரிசனம், அந்த மாதிரி அந்த ஸ்தம்ப தரிசனம் பண்ணாலே சுவாமியுடைய பூர்ண அந்த அனுகிரகம் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கம்பத்தில் வந்து நமக்கு இருக்கும். இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சக்தியுமே அந்த கம்பத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ அப்படி தான் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கம்பத்தை தரிசனம் பண்ணாலே நமக்கு வந்து அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அதனால் அதுக்கு உண்டான ஹோமங்கள் வந்து இப்போ நம்ம நடக்கிறது எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் तत्पुरुषाय विद्महे सुवर्णवक्षाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे सुवर्णवक्षाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे सुवर्णवक्षाय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा। नो प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे सुवर्णवक्षाय धीमहि देवस्य भक्तः सोजोने देव भक्तरा देसादा देवलगत सेनानंद सुधा स्वाहा। वृक्षोपो विद्वानि ध्यानाय तृतीयमा सप्तशीवासमादिशो तृतीयामस्य प्रभस्य जौनेत्रमचन्द्र वैरोढ स्वाहा। विद्यते पुत्रान्मायिड स्वर्पादि दाना दशवादा रथ सूर्याः यदि पटं प्रतिभो मध्वा देवो हस्तं ब्रह्मादरित्वा राजते स्वाहा। प्रेयपिदपारमा नीलजयकल्या भक्षो विरजो नोरवदे उभायस्य दिवारादिशोभनान्ये स्वाहा। आदिमात्रे रावे सत्या समाधिर्विद्वान्वियावादे अर्यत्वो गौरवक्षणादिकोन्दासे त्वाराधाते स्वाहा। அனுகிரகம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கோவிலில் தரிசனம் பண்ண வரவாளுக்கு, இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறவாளுக்கு ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல இந்த நவகிரகத்தோட அனுகிரகம் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு பிரார்த்தனை. ஓம் ஆதிஷ்ணே ருதாசாவத்தாமானம் வேஷயன்னமுதம் பத்யஞ்ச கிரண்யே ருதாசேனாதே போஜான் கோரத்யம் ஸ்வாஹா. அமிதோ தம்ரே வேவான் குசேனம் அஸ்தே கேசருதம் ஸ்வாஹா. கல்தாயே தேஜே போதே சதாம்ரே ஸ்வாஹா.
सेनार्जितकुर्मस्य गणेशविग्रहदोषोदोषोऽस्तु गणेशविग्रहप्रीता गणेशविग्रहप्रसादसिद्धिरस्तु कल्याणशिखरावदुदिनावृततिकाय केतुग्रहाय नमः सेनार्जितकुर्मस्य केतुग्रहदोषोदोषोऽस्तु केतुग्रहप्रीता केतुग्रहप्रसादसिद्धिरस्तु सर्वाभीष्टसिद्धिरस्तु நிறைவாக லக்ஷ்மி ஹோமம் நடக்கிறது. இந்த லக்ஷ்மி ஹோமம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், நம்ம வீட்டிலே ஆகட்டும், சன்னதி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த லக்ஷ்மி கட்டாட்சம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நம்ம வீட்டில் கோவிலில் இந்த லக்ஷ்மி நிவாசம் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் அந்த அஷ்டலக்ஷ்மிக்கும் நம்ம இப்போ வந்து ஹோமம் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஹோமம் பண்ண ஓம் சார் முடிஞ்ச உடனே பூர்ணம் ஆகுது. யாராச்சும் வரதா இருந்தால் 5 நிமிஷத்தில் வர சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம டைம் நமக்காக வந்து சுவாமி வெயிட் பண்ணக்கூடாது, முகூர்த்தம் வெயிட் பண்ணாது. அதனால் யாராச்சும் முக்கியமான வரதா இருந்தால் வர சொல்லிடுங்க. பூர்ணாதி முடிஞ்ச உடனே பிராண பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டை பண்ண உடனே கலச பூஜை நடக்கிறது. கலச பூஜை முடிஞ்ச உடனே கதை சத்யநாராயண சுவாமி பூஜை கதை நடக்கும். அதை தொடர்ந்து நேரத்துக்கு பிரசாதத்துக்கு வர சொல்லிடுங்க. முடிஞ்ச உடனே அந்த சுவாமிகளுக்கெல்லாம் தீர்த்த புரோஷம் இருக்கும். அதனால் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्वजां चन्द्रां हिरण्मये मत्स्ये जातवेदो महाजातवेदो रश्मेणमणिः यस्यां हिरण्यं विद्यते यन्नामसम्पूर्णानं स्वाहासामलां ज्येष्ठां लक्ष्मेण देवाभ्यः ईश्वरे महालक्ष्मी देवता प्रसादेन सर्वाभीष्टा सिद्धिरस्तु सुप्रकेते எல்லாமே பஸ்மமானதுக்கு அப்புறமா அந்த அக்னி நான் சொல்லும்போது ஓம் சமுத்ரா கோர்மென்மனோ மாமுதாத்மாக்ஷனா சமாதத்தமானே ரஸ்னாவோ கெப்யசே ஜக்வா தேவானாம் சஸ்ராவே வயநாம பிரப்ரவா மாதஸ்யாஸ்மின் நிகேதாலயா மானமோ மே ब्रह्माशयवत्सवान् तदश्वमे गौरेन्द्रे तत्त्वानन्दात्रोयवसादात्मेने सप्तहस्तासोऽस्य तदा भक्तवेणवरोगणिमो देवोज्ञान् कामिवेद तदा इदमनिवेद्युज्ञमानत्वे देवादो कृतङ्गाविन्दन्ते इन्द्रे कम्दोर्ये सत्यावेनादेवकुन्दरे अनष्टादक्षो एतादृशः समुद्राचलपराजातविनानामदक्षे
எல்லாருமே சொல்லுங்க. ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் மேதாம் யசஹ பிரஜ்ஞாம் வித்யாம் புத்திம் ஸ்ரியம் மதம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் தேஹி மே கவ்யவாஹன ஸ்ரியம் தேஹி மே கவ்யவாஹன ஓம் நமः प्रार्थना பண்ணிக்கோங்க. जय राम गोविंदा 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 அப்படியே வெளியே வந்துருக்கலாம். அதாவது இங்க இருங்க, இந்த பிராண பிரதிஷ்ட சுவாமிக்கு வந்து இப்போ இந்த பிராணம் அதாவது உயிர் ஊட்டுதல் அப்படின்றது, அதனால அவர் மட்டும் வருவார் எங்க கூட. நீங்கெல்லாம் வந்து இங்க இருந்து பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து பார்க்கணும். இப்போதைக்கு யாரும் அங்கே டைரக்டாக பார்க்கக்கூடாது, எல்லாம் முன்னாடி வந்து நின்று போகணும். துண்டு மட்டும் வேற என்ன கேட்கலாம், துண்டு மட்டும் வீட்டு வச்சிருமா வாழ்ந்தவன் வேண்டாம். கார்த்திகை மாசத்துல அந்த திவ்ய கஷேத்திரத்துல பிராண பிரதிஷ்டையானது நிறைவு பெற்றது. அதை தொடர்ந்து இப்ப கலசத்துக்கு பூஜை பண்ண போறோம். இந்த கலச பூஜை என்ன அப்படின்னா கலச பூஜை. இது வந்து நம்ம சன்னதியில என்னென்ன தேவதைகள் இருக்கோ எல்லா தேவதையும் வந்து ஆவாகனம் பண்ணிருக்கோம். அந்த ஆவாகனம் பண்ண தேவதையை மறுபடியும் புனః பூஜை பண்ணி, ஏன்னா நமக்கு மூல சுவாமி வந்து இங்க சத்யநாராயணர் வந்து அந்த கலசத்தில் ஆவாரணம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக வந்து நம்ம பௌர்ணமி நம்ம விசேஷமாக இருக்கிற அந்த இந்த விசேஷத்துலையும் நம்ம இந்த சத்யநாராயண பூஜை பண்ணி புனః பூஜை பண்ணி சதாசவனம் வணக்கம் எல்லாம் பிரார்த்தனை समर्पयामि पुष्पैः नमोदयामि। ओम केशवाय नमः, ओम नारायणाय नमः, ओम माधवाय नमः, ओम गोविन्दाय नमः, ओम विष्णवे नमः, ओम मधुसूदनाय नमः, ओम त्रिविक्रमाय नमः, ओम वामनाय नमः, ओम नमः, ओम श्रीकेशाय नमः, ओम दामोदराय नमः, ओम संकर्षणाय नमः, ओम वासुदेवाय नमः, ओम प्रद्युम्नाय नमः, ओम अनिरुद्धाय नमः, ओम पुरुषोत्तमाय नमः, ओम लोकसुजाय नमः, ओम जनार्दनाय नमः, ओम महेश्वराय नमः, ओम हरये नमः, ओम श्रीकृष्णाय नमः, ओम गोपाय नमः, ओम नारसिंहाय नमः, ओम वामनाय नमः, ओम भार्गवाय नमः, ओम रामाय नमः, ओम कृष्णाय नमः, ओम बौद्धाय नमः, ओम कल्पे नमः, लक्ष्मी नारायणाय नमः, सुदर्शन स्मरणदेवाय नमः, अमृत
ஆதித்யோதயே நமः சமர்ப்பயாமி. தீபத்தில் விழுந்துச்சுன்னா தீபம் அணைஞ்சுன்னா கஷ்டம். இந்த பக்கம் போடக்கூடாது. இங்கேயே பண்ணுங்க. அந்த கதை சவணமாவது முடிஞ்ச அளவு பேசாமல் இருக்கு. ஓம் பிரத்யட்ச தெய்வமாகியும் மனோர்தங்களையும் பரிபூர்ணமாய் செய்யக்கூடிய நினைத்த மாத்திரத்தில் எல்லா காரியங்களையும் நிர்வகிக்குமாய் கூடிய பகவான் சத்யநாராயண பகவான். பகவானை சர்ச்சையாகவும் விழித்து 5 அத்தியாயம் கல்வி சரணம் செய்ய வேண்டும். அந்த 5 அத்தியாயத்திலும் ஒவ்வொரு விதமான மகான்கள் ஒவ்வொரு விதமான பலன்கள் அடைந்தார். அந்த 5 மகான்கள் யார் யார் என்றால், காசிப்பட்டினத்திலே ஏழை பிராமணர், விறகு வியாபாரி மற்றும் இந்த சத்யநாராயண சுவாமி பூஜையில முதல் கதையில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாரதர் அந்த துக்கத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு வைகுண்ட லோகத்துக்கு போகிறாங்க. நாரதர் போன உடனே மகாவிஷ்ணு இருக்கிறாங்க. சத்தியம்னா நிஜம்னு அர்த்தம், நாராயணன்னா கடவுள் அர்த்தம். இது 2 சேர்ந்ததே சத்யநாராயணன்னு அவங்களுக்கு பேர் வந்தது. சுவாமி மக்கள் எல்லாம் துக்கப்படுறாங்க, அந்த துக்கத்திலிருந்து விடுபடணும், எந்த பூஜை பண்ணால் அவங்க துக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும், கஷ்ட நிவர்த்தி ஆகும்னு நாரதர் சத்யநாராயண சுவாமியை கேட்குறாங்க. அதுக்கு பக்தி பூர்வமாக இந்த சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று இருக்குது. அது கலியுகத்தில் சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடிய பூஜை. அது வீட்லேயோ கோவிலையோ யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நாரதருக்கு பகவான் மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணுறாங்க. உடனே அந்த பூஜை விதானம்லாம் எப்படி செய்யணும்னு பகவான்கிட்டயே கேட்டு நாரதர் வராது. வந்தோடனே யாருக்கு முதல்ல சொல்லலாம் அப்படின்னு பிராமணருக்கு முதல்ல அந்த பூஜையோட விதானம்லாம் எந்த மதத்தினரும் இந்த பூஜையை செய்யலாம், இதுக்கு இது கிடையாது. ஆனால் ஒரு 5 மொழி பார்த்தா நாரதர் பிராமணருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அதே போல ஒரு தம்பதி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ நாரதர் சொல்கிறாங்க, இந்த கலியுகத்தில் இந்த சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று வருது இருக்குது, அதை அனுஷ்டானம் பண்ணுங்க. அந்த காலத்தில் நதி தீரத்தில் சாயங்காலத்தில் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு, எல்லாரும் சுகர் பிபி எல்லாம் நிறைய இருக்குது. வாசி என்ன பண்ணிட்டாங்க முன்னோர்கள், இதை சாயங்காலம் வேண்டாம் காலையிலே பண்ணலாம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. காலையில் பண்ணாலும் இது பூஜை தப்பு இல்லை, சாயங்காலம் பண்ணாலும் தப்பு இல்லை. அந்த காலத்தில் நதி நீர் இருந்தது, நிறைய நதிகள்லாம் இருந்தது, நீர் இருந்தது. இப்போ 2மே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, கோவிலில் பண்ணலாம் அப்படின்னு முன்னோர்கள் அதையும் சுருக்கமாக பண்ணிட்டாங்க. கோயிலும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். இது பௌர்ணமியில் பண்ணால் ரொம்ப பலன் ஜாஸ்தி. முன்னோர்கள் வழிபாடு எதுன்னா அமாவாசை, கடவுளுடைய வழிபாடு உகந்த நாள் எதுன்னா பௌர்ணமி, சந்திரனுடைய முழுமையான நாள் பௌர்ணமி. அன்னைக்கு மகாவிஷ்ணு அருள் செய்கிறாங்க. அதனால் பௌர்ணமியில் செஞ்சால் இன்னும் பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் மனசில் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாள்கள். அதே மாதிரி அந்த தம்பதி பூஜையை பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த சத்யநாராயண பூஜை பண்ணி சரியாக செல்வெல்லாம் கிடைக்குது. அவங்க தம்பதிக்கு என்ன வேணுமோ சுவாமி அருள் செஞ்சு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூஜை பண்ணால் எல்லா பூஜை பண்ணுறத விட இந்த சத்யநாராயண பூஜை பலன் அதிகம் அப்படின்றாங்க. மற்ற பூஜையெல்லாம் பலன் இல்லையா, இவங்களுக்கு மட்டும் இந்த பலன் இருக்குது அப்படின்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது தனித்தனி தேவதைகளை நீங்கள் பூஜிக்கிறத விட எல்லா தேவதைகளும் சேர்ந்து பண்ணக்கூடிய பூஜை எதுன்னா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சத்யநாராயண பூஜையில் கலச பூஜையில் ஆகட்டும், ஹோமத்தில் ஆகட்டும், கணபதியை பூஜை பண்ணுறோம். அது மஞ்சள் விநாயகர் வச்சு பூஜை பண்ணுறோம். நீங்கள் என்ன காரியங்கள் நடக்கணும்னாலும் அது விநாயகர் கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், கடன்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். மகா கணபதி பூஜை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா சத்யநாராயண பூஜை சொல்கிறோன்னு நான் சொல்கிறேன். நவகிரக ஸ்தாபனம் பண்ணி அதே ராகு சரியில்லை, கேத்து சரியில்லை, இந்த ஜாதகத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறோம். சொல்கிறோம் நவதானியம் வச்சு நவகிரக பூஜை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கலச ஆவாகனம் பண்ணுறோம். அந்த கலசத்தில் வருண பகவானை எழுதிட்டு மழை வரணும், தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். வருண பகவானை பூஜை பண்ணுறோம். அதுக்கு மேலே அது உள்ள வாசன திரவியங்கள்லாம் போட்டு எல்லா நதிகளையும் வர வச்சு மண்டலத்தால் அந்த நீர் நிலையத்தால் ஆவாகனம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது அந்த கலசத்தில் மேலே தேங்காய் வைக்கிறோம். அதில் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்லிட்டு 3 பேர் இருக்கிறாங்களா அந்த தேங்காயில். அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் குங்குமம் வைக்கிறோம். அது மகாலட்சுமி, துர்கா, சரஸ்வதி
எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா பூஜைக்கும் வந்து சேர்ந்தது இந்த சத்யநாராயண பூஜை. இது வந்து கலியுகத்தில் யார் செய்வீங்களோ அவங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த பாவங்களை செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சத்யநாராயண பகவான் இந்த 5 கதையில வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம டைம் இல்லாத காரணத்தால் அதை சுருக்கி அது கடலுடைய அந்த விசேஷ பலன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அது புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும். அதே மாதிரி இந்த பிரசாதத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்குறாங்க. ரவை, சர்க்கரை, நெய், பால், பழம், இந்த 5 வகை மட்டும்தான் இந்த பிரசாதத்தை சேர்க்கணும். 6வதாக சேர்க்கக்கூடாது, கலர் போடக்கூடாது. நீங்களாம் கேசரியிலோ நாங்கள் சான்ஸ்கிரிட்டில் சபால் பட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் வந்து இந்த சத்யநாராயண சுவாமிக்கு முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் வேட்டையாடுறதுக்கு ராஜா போகிறாரு. அங்கே வந்து ஆயிரக்குள மக்கள்னு சொல்லிட்டு அந்த மதத்தினர் சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரசாதம் கொண்டு கொடுத்தா அந்த அரசன் வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க, உதாசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. போனால் இந்த ராஜ்யத்தில் எல்லாரும் உடம்பு சரியாகுது. ராஜ்யம் அடுத்த நாட்டுக்காரங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு ஓடக்கூடிய அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி என்னென்ன நடக்கூடாதோ அதெல்லாம் அரண்மனையில் நடக்குது. நல்லா காலையில் போகும்போது ராஜ்யம் நல்லா இருக்குது, இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு துக்கப்படுறாங்க. அப்போ மந்திரி கூப்பிட்டு கேட்கும்போது எங்கே போறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏதோ அந்த பூஜையில் தான் அந்த பிரசாதத்தில் தான் மகிமை இருக்குது, என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அதை வந்து கேட்குறாங்க. அந்த காலத்தில் தசரத மகாராஜா, ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே வந்து இந்த சத்யநாராயண பூஜை செஞ்சுருக்கிறாங்க. அதோடைய பிரசாதம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டு நான் சுவாமி என்னை மன்னிச்சுக்கோங்க. அதனால் இந்த பூஜை பண்ணால் எங்கே இருந்தாலும் சரி பிரசாதத்தை அவங்க பூஜை பண்ணுறதுக்காக கூட நீங்கள் கேட்டு வாங்கி போனால் அந்த பூஜை பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னுக்கோசம் இதை சொல்லியிருக்கிறாங்க இந்த 5வது கதையில். அந்த மாதிரி பக்தி பொதுவாக நீங்கள் மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் சத்யநாராயண சுவாமி கிட்ட கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பக்தின்றது வந்து நாம் வரவேற்றிக்கணும். கடையில் கிடைக்கிற பொருள் கிடையாது. பக்தின்னா எப்படி வரணும்னா இந்த மாதிரி விசேஷமான கோவிலில் பூஜைகளில் யாகத்தில் எல்லாத்தையும் நம்ம கலந்துணும். நம்ம பசங்களுக்கு புண்ணியம் மட்டும் சேர்த்து வைக்கணும், இது எதுவுமே கூட வராது. அந்த புண்ணியம் எப்படி கிடைக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சமான பூஜைகள், ஹோமம், யாகங்கள் எல்லாம் கலந்தீங்கன்னா கண்டிப்பாக சத்யநாராயண பகவான் வந்து உங்கள் குலதெய்வம் எதாக இருந்தாலும் அந்த சத்யநாராயண ரூபத்தில் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க. யதாபக்தி இதை பூஜை பண்ணிக்கலாம், ஹோமம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணி சத்யநாராயண சுவாமி அருள் மற்றும் உங்கள் குலதெய்வக்கூடிய அருள் கிடைக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஜெய் இந்திராரமண கோவிந்தா, நரசிம்ம வந்த கோவிந்தா, சத்யநாராயண வந்த கோவிந்தா, ரமண கோவிந்தா. டைம் இல்லாத சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். 5 அத்தியாயம் கதையும் இந்த கோவிலில் இன்னொரு விஷயம்